நான் குடிக்கிற இந்த ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேல் பத்ரி, அதாவது விளாம்பழத்தோட ஜூஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் சம்மர் சீசன் ஃபுல்லாக ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பழங்கள் கிடச்சிரும். இந்த பழத்தோட ஜூஸ் குடிப்பாங்கன்னே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். கடைகளில் கூட இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் குடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பழத்தை உடச்சி இதுக்குள்ளே இருக்கிற பல்ப் எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஹார்டாக இருக்க எதையாவது வச்சு தட்டுனாலே போதும். ஐயோ, என்ன வலி! இந்த வேலையை ரொம்பவே கவனமாக பண்ணணும். நீங்களும் என்ன மாதிரி கையை தட்டி உடச்சிடாதீங்க. இப்போ இந்த பழத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துடலாம். இப்படி இந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டான ஸ்பூனும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வளையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய நார் இருக்கிறதுனால சீக்கிரமாக இது விட்டு வராது. இந்த பழத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வலுவலுன்னு பிசின் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் எல்லாம் இதில் நிறைய இருக்குது. அண்ட் இந்த பழம் சம்மருக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த பழம் பாடியை கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டெய்லி ஒரு கிளாஸ் இந்த பழத்தோட ஜூஸ் குடிக்கிறதுனால சம்மரில் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் கிடைக்கும். அண்ட் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பழத்தை கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா ப்ளாட்டிங் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க ரொம்பவே கம்மியாக இன்டேக் பண்ணுறது நல்லது. அடுத்த ஒரு பழத்தை பல்ப் எடுக்கலான்னு உடச்சி பார்க்கும்போது உள்ளே ஃபுல்லாக கெட்டு போயிருந்தது. அண்ட் இந்த பழத்தோட பல்ப் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே புழு வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ வாஷ் பண்ணோங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு தான் உடச்சோம். ஸோ இதில் தண்ணி சேர்த்து கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கிறதும் அந்த கொட்டைகளும் தனியாக பிரிஞ்சு வரும். வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதோட ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு நார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இங்கே சம்மரில் அடிக்கடி அம்மா பண்ணி கொடுப்பாங்க. இது ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தான் எனக்கு குடிக்க வச்சாங்க ஸ்டார்டிங்கில். பட் போக போக நான் அப்படியே இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் விரதம் வச்சுட்டு இருந்த டைம்லேயும் இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம்னா பசியே எடுக்காது. ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த பழத்தை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் இந்த ஜூஸை குடிச்சிட்டா போதும். லன்ச் டைம் வரைக்கும் வேறு எந்த டென்ஷனும் இருக்காது. இப்போது இந்த பழத்தில் இருக்கிற நார், கொட்டை இதெல்லாம் தனித்தனியாகிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வடிகட்டினதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் சேம் ப்ராசஸ் தான் மறுபடியும் பண்ண போகிறோம். அந்த கொட்டைகள்லேயும் நார்கள்லேயும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜூஸு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் மறுபடியும். இந்த ஜூஸ் நான் டெய்லியும் பண்ணுறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ பழம் இருக்குதோ அது இந்த மாதிரி உடச்சி ஜூஸை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவைப்படும் போது நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் பேஸ் ட்ரிங்க் தான். இதை இப்போ குடிக்க முடியாது. இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போது ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிற டைமில் மட்டும் எவ்வளோ தேவையோ அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்கணும். ஏன்னா அரைக்கும்போது இது இன்னும் கெட்டியாகும். அண்ட் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக இனிப்புக்காக சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சம்மர் ரெஃப்ரெஷிங் ஜூஸ் ரெடி. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குடிச்சு பார்த்துட்டு செட் ஆகுதான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.